ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான மீன் குழம்பு ரெசிபி. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்சர் ஜாரில் நான் 20 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்க்குறேன், 10 பல் பூண்டு சேர்க்குறேன், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்க்குறேன், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன், 2 ஸ்பூன் குழம்பு தூள், வீட்டில் அரைக்கிற மிளகாய் குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போது இந்த மசாலா செய்கிறதுக்கு தேவையான உப்பு நான் சேர்க்குறேன். இப்போது நம்ம இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒன்றும் பாதியுமாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி தண்ணி தேவைன்னா சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் அதுக்கு ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். கடலை எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல, சன்ஃப்ளவர் ஆயில்னாலும் பரவாயில்லைங்க. நல்லா சூடாயிட்டக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்க்குறேன். கடுகு நல்லா வெடித்து வரட்டும். அதோடு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்க்குறேன், ஒரு கொத்து கருவேப்பிலை. இதோடு பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு கூட நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஒரு 10 சின்ன வெங்காயம் கூட சேர்க்குறேங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் மட்டுமே சேர்த்து செய்யும்போது மீன் குழம்போட டேஸ்ட்டும் சரி, மீனோட ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கிட்டக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க குழம்பு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டக்கப்புறம் நான் தண்ணி மிக்சர் ஜாரில் பேலன்ஸ் இருக்கிற பேஸ்ட்டை 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து இப்போ அந்த குழம்புல நான் சேர்க்குறேங்க. பார்த்திங்கன்னா தண்ணி நம்ம சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இந்த குழம்பு தேங்காய் பால்லாம் எதுவுமே சேர்க்காமல் செய்ய போகிறோங்க. நல்லா ஸ்பைஸியாக காரம் பார்த்திங்கன்னா கரெக்டான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போது இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டக்கப்புறம் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாம் கடாயோட சைடில் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இது ஒரு நல்ல ஒரு கிளறி விட்டுட்டு நான் ஒரு நெல்லிக்காய் அளவான புளி எடுத்திருந்தேன். 1/4 கப் தண்ணியில் ஊற வச்சு புளி தண்ணி ஒரு 1/4 கப் சேர்க்குறேன். இந்த மாதிரி நல்லா புளி தண்ணி சேர்த்து கொதித்து வரும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது கூட நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேங்க. இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு நல்ல கிளறிக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்போவே எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் எல்லாமே ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்தாச்சுங்க. இப்போ குழம்பு ரெடி ஆயாச்சு. இந்த டைமில் நம்ம சரியாக எந்த மீன் நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மீன் நம்ம சேர்க்கலாம். எனக்கு நாக்கு மீன் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் அந்த மீனை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ அதை நான் குழம்புல சேர்த்துக்கிறேன். வஞ்சரம் மீன் சேர்க்கலாம், வவ்வால் மீன் சேர்க்கலாம். இந்த குழம்புக்கு எல்லா வெரைட்டியான மீனும் நம்ம சேர்க்கலாங்க. இப்போ நம்ம மீன் சேர்த்துட்டோம் குழம்புல. இது சரியாக பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் தாங்க குழம்புல கொதிக்கணும். அதை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. நம்ம ஓவர் குக் பண்ணிட்டோம்னா மீன் உடஞ்சி குழம்புல மிக்ஸ் ஆகிடும். சில சமயம் நீச்சம் வாசனை கூட அடிக்கும். ஆனால் நீங்கள் குழம்பு இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா நீச்ச வாசனையும் அடிக்காது, குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட இதை சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. இந்த சமயத்தில் நான் கொத்தமல்லி தூவி இறக்கிடுறேன்.
மீன் குழம்புல வந்து எண்ணெயும் சரி காரம் சரி எதுவுமே நம்ம எல்லாமே அளவாக சேர்த்துருக்கோங்க. இதை வந்து வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்தமான ரெசிபி ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய ரீசெண்ட் வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். தேங்காய் பாலே இல்லாமல் ஒரு மீன் குழம்பு நம்ம செஞ்சுருக்கோங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே கனெக்டட். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. திருப்பி அடுத்த வீடியோவில் இதே மாதிரி சிம்பிளான ஒரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.